என் பேரனே நான் இழந்து ஆகணுமா? அது உங்க கையில தான்ப்பா இருக்கு. குமார் முக்கியமா இல்ல உங்க பேரு முக்கியமா? இந்த ரெண்டுல ஒண்ணு நீங்க தான் முடிவு பண்ணணும். தலையில் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட கோயில்ல வந்து என் மடியில சாஞ்சப்போ அப்பவே அவளுக்கு உயிர் போயிடுத்தோன்னு தோணுச்சு. இங்க பாருங்க, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துட்டா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். வாமா கௌசி, உட்கார். அப்பா, அவர் குமார கொலை பண்ணுவேன்னு மிரட்டிட்டு வந்தது உண்மை. அது அவரே ஒத்துக்கிறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைய வேற யாராவது கேட்டிருந்து அதை செஞ்சிருந்தாங்கன்னா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நேக்கு என்னமோ நம்ம குடும்பத்துல மூணாவது மனுஷா யாரோ குழப்புற மாதிரி தோன்றுது. யாருமா அது? அதுதான்ப்பா எனக்கு உறுதியா தெரியல. குமாரையும் சுரேஷையும் பழிவாங்க குமார ஆள் வச்சு அடிச்சிட்டு அந்த பழிய ஏன் சுரேஷ் மேல போட்டிருக்க கூடாது? நீ சொல்ற மாதிரி அதுக்கும் சான்ஸ் இருக்குமா? அடிச்சவன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எது உண்மைன்னு நமக்கு சரியா தெரியாதுமா. எது உண்மை, இதுக்கு யாரு காரணம்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிற பெரிய பிரச்சனைய நீங்க தான்ப்பா தீர்த்து வைக்கணும். என்னம்மா பிரச்சனை? என்ன காரணம்னு நேக்கு சரியா சொல்ல தெரியலப்பா. இருந்தாலும் சொல்றேன். சுரேஷ்க்கு குமார கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு குமார் சஞ்சய் போல இருக்கிறது கூட காரணமா இருக்கலாம். தன்னுடைய தியாகத்துக்கு குமார் ஒரு சவாலா இருக்கான்னு சுரேஷ் நினைக்கிறான் போல் இருக்கு. அவர் நினைக்கிறதுல தப்பில்லையேப்பா. அவரும் சராசரி மனுஷன் தானே. அவர் நினைக்கிறது சகஜம் தானே. ஆஹா, அது நான் தப்புன்னு சொல்லமா. ஆனா உன்னை அழைச்சிட்டு வீட்டுட்டு போறேன்னு சொல்றானேம்மா, அதுதான் என் மனசுக்கு ரொம்ப உறுத்துது. அவர் அப்படி சொல்றதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலப்பா. குமார் இங்க வந்து தங்கறத தடுக்கிற உரிமை சுரேஷ்க்கு இல்ல. அதனாலதான் என்னையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு தனியா போயிடுறேன்னு சொல்றாரு. ஏம்மா கௌசி, இது உன்னால தடுத்து நிறுத்த முடியாதா? தடுத்து நிறுத்தினா அவர் எம்எல்ஏ சந்தேகப்படுவாரு. அப்புறம் என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். கௌசி, நான் பிராக்டிக்கலா யோசிச்சு சொல்றேன்ப்பா. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கும் என் குழந்தைக்கும் நிரந்தர ஆதரவு என் புருஷன் தான். அவரோட உத்தரவு மீறி என்னால ஒன்னும் செய்ய முடியாது. நீ சொல்றது பார்த்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவர் என்ன கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே நான் என் பிள்ளையோட அவரோட போய்தான் ஆகணும். அப்போ என் பேரனே நான் இழந்து ஆகணுமா? அது உங்க கையில தான்ப்பா இருக்கு. குமார் முக்கியமா இல்ல உங்க பேரு முக்கியமா? இந்த ரெண்டுல ஒண்ணு நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம கையில எதுவுமே இல்லையேப்பா. நடக்கிறது தான் நடக்கும். நீங்க மனசை தளர விடாதீங்கப்பா. என் ஒருத்தனால
எத்தனை கஷ்டத்தை தாமா தாங்க முடியும்? ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியும்? அப்பா ஏன்பா இப்படி மனவேதனைப்பட்டு உங்களை வருத்தின்னு இருக்கு? பத்மாக்காக்கும் கௌஷி அக்காக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருப்பா இருக்கா? ஆமாப்பா. அம்மாடி, உங்களை நினைச்சு தாமா தின தினம் வேதனைப்பட்டு இருக்கேன். சீதா, உனக்காகவது பாஸ்கர் இருக்கார். அவருக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிட்டா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும். ஆனா என் பொண்ணு வைஷ்ணவி இந்த கோதண்டத்தை நம்பி வாழ்க்கை பூரா எப்படி இருக்க போறாளோன்னு தாமா எனக்கு பயமா இருக்கு. வாங்க மாப்பிள்ள, வாங்க. கௌசியும் குழந்தையும் வரலையா? வரலப்பா. உங்களை பார்த்து என் மன கஷ்டத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன மாப்பிள்ள சொல்றே? உங்க அம்மாவோட மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அந்த பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சே. இப்ப மறுபடியும் அந்த சஞ்சய் பிரச்சனை. அந்த குமார பத்தி தானே சொல்றீள்? அவன் தான் சஞ்சய் ரூபத்துல வந்து என் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பண்ணிட்டானே. அப்படி என்ன பண்ணா? கௌசிய வழியில பார்த்து நடு ரோட்ல குழந்தைய கொஞ்சின்னு இருந்தான். நேக்கு என்னமோ மாதிரி இருந்தது. ஏதோ கோவத்துல அவன் ஆத்துக்கு போய் இனிமே கௌசியும் குழந்தையும் நீ பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். மீறி பார்த்தா நான் உன்னை கொன்னுடுவேன்னு ஏதோ ஆத்திரத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள, நீங்களா இவ்வளவு கடுமையா பேசினேள்? கௌசி மேலேயும் குழந்தை மேலேயும் இருக்கிற பாசத்துல இப்படிலாம் பேசிட்டேன். தப்புதான். ஆனா அந்த ஒரு வார்த்தை என்ன பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து மாட்டிடுது. என்ன சிக்கல் வந்தது? அதை யாரோ பயன்படுத்திக்கிட்டு அந்த குமாரை போட்டு அடிச்சுட்டு நான் தான் அடிக்க சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பெருமாளே, அப்புறம் அந்த குமாரோட பாட்டி வந்து நான் தான் ஆள் வச்சு அடிக்க சொன்னேன்னு ராஜரத்னம் அப்பா கிட்டையும் கௌசிக்கிட்டையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. கௌஷி அக்கா இதை நம்பிட்டாளா? நம்பிட்டாளே. என்ன ஒரு குற்றவாளியா நினைச்சுட்டு இருக்கா. அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவன் நம்புற மாதிரி நான் என்ன பண்ணும் எனக்கு தெரியல. அவளை பத்தி எனக்கு நன்னா தெரியும். அவ கோவக்காரியும் இல்ல, பிடிவாதக்காரியும் இல்ல. பக்குவமா எடுத்து சொன்னா நிச்சயமா அவ புரிஞ்சுப்பா. இதை விட முக்கியமான விஷயம், ராஜரத்னம் அப்பா இந்த சம்பவத்தால குமார் மேல ரொம்ப பாசமாயிட்டாரு. அதோட விளைவு அவனையும் அந்த வீட்லயே தங்க சொல்லி ஏற்பாடு செஞ்சிட்டாரு. இது என்ன புது குழப்பமா இருக்கு? குழப்பம் மட்டும் இல்ல, இது எங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த வீட்டுல நான், கௌசி, குழந்தையோட இவனும் இருந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருமே. நேக்கு யார் மேலேயும் பொறாம கிடையாது. அவன் அந்த வீட்டுக்கு வந்து வசதியை வாழ போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா நானும் சராசரி மனுஷன் தானே. எனக்கும் தன்மானம், ஈகோ எல்லாமே இருக்கும்ல. அவன் கௌசி கிட்ட பேசுவான், குழந்தைய தூக்கி விளையாடுவான். இதையெல்லாம் பார்க்குற என் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களிடம் நான் சொல்ல தேவையில்லை. நிச்சயமா நீங்க சொல்றது 100% உண்மை. அப்புறம் நீங்க செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. இத பாருங்க, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க. ராஜரத்னம் அப்பாவை இப்படி செய்யுங்கோ அப்படி செய்யுங்கோன்னு சொல்ற அதிகாரம் நேக்கு கிடையாது. ஆனா கௌசி ஏன் ஆத்துக்காரி, கோகுல் ஏன் குழந்தை. அதனால கௌசி ஏன் பேச்சு தான் கேட்கணும்னு நீங்க தான் கௌசி என்று சொல்லணும். நிச்சயமா சொல்றேன். இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவளுக்கு உங்களை விட முக்கியமானவங்க வேற யாரும் இல்லை. உங்க மனசை போட்டு குழப்பிக்காம நீங்க போங்க. கௌசி நீங்க கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, வரேன் மாமா, வரேன். நான் என்ன சொன்னேன்? நீ பண்ற காரியம் ரங்கநாயகி குடும்பத்துக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும்னு அன்னைக்கே கேட்டேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? வீராப்பா, இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு சாதாரணம், அதெல்லாம் வீர தீர தழும்புன்னு சொன்னேன். இப்போ என்னாச்சு கடைசியில் உனக்கு? இருந்தாலும் இந்த அளவுக்கு வீரத்தளம் ஏற்படுன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல. இதுக்கு காரணம் யாரு? அந்த பத்மா. அவ தூண்டி விட்டுதான் எங்க அக்கா வந்து இப்படி எல்லாம் செஞ்சிருக்கா. இதே வலிதான் எனக்கும் ஒரு நாள் இருந்துச்சு.
குடும்பத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு ஏற்பட்ட ரோஷமும் பழி வாங்குற உணர்ச்சியும் உனக்கும் வரணும். எனக்கும் பழி வாங்குற உணர்ச்சி வந்துருச்சு. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். அதுபடி நடந்துக்க, ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆகும். சொல்லுங்க பாப்போம். ஓகே சார், அப்படியே பண்ணிட்டு வரேன். விதியும் மதியும் வேறம்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா. பஸ் யாரா எங்க நிக்க வச்சது? மதியில் வந்தது நீயம்மா, என் வழி மறைத்தாய் விதியம்மா. அதுக்கப்புறம் வேற பாடுவோம். மயக்கும் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கும் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். என்னை பத்தி தெரியாம என்னைய அடிச்சு அவமானப்படுத்துறீங்க. அனுபவிங்க. வேற என்ன பாடுறது? வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, ஸ்ரீவாஸ் சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டா. பத்மா வராங்க மாட்டாங்க, அம்மா வராங்க மாட்டாங்க, எல்லா பாட்டையும் பாடிட்டு என்னமா இது? என்னமா இது ரத்தம்? அம்மா அம்மா, என்னமா பெருமாளே? பத்மா, பத்மா, இப்படி யாருமா உன்னை அடிச்சது? யாருமா? எந்த பாயுமா உன்னை அடிச்சது? பத்மா, பத்மா, அம்மா என்ன பாருமா, என்ன பாருமா.
கடவுளே. ஐயோ, என் பத்மா ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் பண்ண மாட்டாளே. அவளுக்கு இந்த நிலைமை. பாவி பாவி, எந்த பாவி இப்படி அடிச்சு போட்டான்னு தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பத்மா தலையில் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட கோயில்ல வந்து என் மடியில சாஞ்சப்போ அப்பவே அவளுக்கு உயிர் போயிடுத்தோன்னு நினைக்க தோணுச்சு. ஐயோ, இங்க பாருங்க, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துட்டா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சீ, நீ பேசாதடா. என்ன அம்மானே கூப்பிடாத. என் மாட்டு பொண்ணு எழுந்து வந்து என்ன அம்மானு கூப்பிடட்டும். ஏன் பத்மாதா எனக்கு பையனுக்கு பையனா பொண்ணுக்கு பொண்ணா இருப்பா. இன்னைக்கு என் பத்மா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம குடும்பமே இல்ல. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு உயிர் தண்ணி விட்டு இருக்கிற அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. பெருமாளே, பெருமாளே, உனக்கு உயிர் தான் வேணும்னா அதுக்கு ஏன் உயிர் எடுத்துக்கோ. என் மாட்டு பொண்ணை விட்டுரு. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விபரீதமும் நடக்காது. எப்போ என் பத்மாக்கா உயிரை கையில புடிச்சுண்டு பெருமாள் சன்னதிக்கு வந்து அப்பாவோட மார்ல சாஞ்சாலும் அப்பவே அக்காக்கு பெருமாளோட ஆசை கிடைச்சிடுது. அது மட்டும் இல்ல, பத்மாக்கா உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கா. அவ உங்களை விட்டு போகவே போக மாட்டா, எங்கேயும் போக மாட்டா. சம்மதிமா, பத்மாவுக்கு நல்ல விதமா வைத்தியம் பண்ணி எப்படி டாக்டருங்க அவளை காப்பாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். காப்பாத்திருவாங்க. ஆமா, நம்பிக்கையோட இருக்கம்மா. நீ பத்மாவை எந்த பாவி அடிச்சானோ நான் உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆமா சம்மதிமா, யாரோ அடிச்சு தலையில அடிப்படல, கோயில் மணி விழுந்துதான் அடிபட்டதுன்னு டாக்டர் கிட்ட போய் சொல்லிருக்கமா. இல்லைன்னா போலீஸ் அது இதுன்னு பெரிய பிரச்சனை ஆயிடும். என் பத்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவரை நான் சும்மாவே விட மாட்டேன். சம்மதிமா, நமக்கு பத்மாவோட உயிர் தாமாவும் முக்கியம். மற்ற விஷயத்துல அப்புறம் பாத்துக்கலாமா? அமைதியா இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா. டாக்டர், என் பத்மா எப்படி இருக்கா? இது பாருங்க, ஆபத்து ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்படாதீங்க, பதறாதீங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பெருமாளே, பெருமாளே. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல மூளையில எந்த பாதிப்பும் இல்லைன்னு தெரியுது. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஊசி போட்டிருக்கேன், மயக்கமா இருக்காங்க. மயக்கம் தெளியறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அப்புறம் போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நான் என்னமா செஞ்சேன்? என் கடமையை தான் செஞ்சேன். ஆனா 3 மாசத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க கூடாது. கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். நீங்க தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவ்வளவுதானே டாக்டர்? 3 மாசம் தானே டாக்டர்? நான் என் மாட்டு பொண்ண கண்ணில் வச்சு பாத்துக்கிறேன் டாக்டர். அவளை நான் எந்த வேலையும் செய்ய விடாம நான் கவனிச்சுக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். வெரி குட். டாக்டர், என் பொண்ணு பத்மாவை நாங்க எப்போ அழைத்து கழிச்சிட்டு போலாம்? இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும், நாளைக்கு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. பெருமாளே, பெருமாளே, உனக்கு நான் எவ்வளவு செஞ்சாலும் தாகும். பெருமாளே. துளசி, துளசி,
என்ன முறைக்கிற என்ன? என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குற? என் பார்வை உங்களை சுட்ட இருக்குதா? ஆமா, என் கண்ணுல ஒரு நெருப்பு தெரியுதே, அது ஏன் தெரியுமா? நீங்க செஞ்சிட்டு இருக்க கொடுமையை போட்டு பொசுக்குதா. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன பேச வைக்கிறதே நீங்க தானே. நீங்களும் அந்த சக்கரவர்த்தியும் சேர்ந்து செய்யற கொடுமைக்கு தான் என்ன இப்படி எல்லாம் பேச வைக்குது. துளசி, வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. எனக்கு டிஃபன் கொடு, நான் வெளியே போகணும். இன்னைக்கு பூரா நான் அடுப்பே பத்த வைக்கல. என்ன உளர்ற? ஆமா, கிருஷ்ணா கூட நான் வெளியில இருந்து தான் டிஃபன் வாங்கி கொடுத்தேன். நான் எதுவும் சாப்பிடாம பட்னியா தான் இருக்கேன். பைத்தியம் மாதிரி உளராத. அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? ஆ? 1-2 இருந்தா சொல்லலாம். நீங்க பண்றது தொடர்கதையெல்லாம் இருக்கு. பச்சை குழந்தைய பிச்சைக்காரி கிட்ட கொடுத்து பிச்சை எடுக்க வச்சீங்க. கோயில் நகையை ஸ்ரீவச்சனை வச்சு திருட வச்சீங்க. இப்போ பத்மாவை ஆளை வச்சு அடிச்சிருக்கீங்க. இதை பார், இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை. திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. நான் சமையல் அறையில இருந்தாலும் நீங்க போடுற சதித்திட்டம் எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டும் பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப உயிரை கொல்ல முயற்சி பண்ணிட்டீங்கல்ல? கொலையா? நானா? எதுவும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி பாசங்க காட்டாதீங்க. பத்மாவை ஆளை வச்சு அடிச்சது நீங்க தானே. இன்னைக்கு அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. யார் பண்ண புண்ணியமோ அவளோட உயிருக்கு ஆபத்து இல்ல. பொழைச்சுக்கிட்டா இல்ல? அப்புறம் என்ன? எப்படிங்க உங்களுக்கு இந்த அரக்க குணம் வந்தது? பத்மா உங்க அக்காவோட மருமக, நம்ம உறவுக்காரி, ஒரு குழந்தைக்கு தாய். அவள் அடிக்க எப்படிங்க மனசு வந்தது? அவ உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார், எனக்கு எது வந்தாலும் சக்கரவர்த்தி சார் என்னை காப்பாத்துவார். கிழிச்சான். அவன் மொத்த பழி உங்க மேல போட்டுட்டு அவன் பணபலத்தை கட்டிட்டு தப்பிச்சிடுவான். அப்புறம் மாட்டிக்க போறது யாரு? நீங்களும் நீங்க சொல்ற வேலையை பணத்துக்காக செய்யறான் பாருங்க, அவனும் தான். அந்த கவலையெல்லாம் உனக்கு தேவையில்லை. பத்மா எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இந்த தண்டனை எல்லாம் போதாது.